ஹாய் அன்பு நெஞ்சங்களே! இருட்டுல தான் வர்ற மூணு, இப்ப நான் வந்த மணி 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஆயிவன் லவ்வர்ஸ் மாரி ரோஸ் பூவா வச்சிருக்கானேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு லவ்வர்ஸ் வீடியோ இல்லங்க. நம்ம முடியோட வீடியோ தான் போடப் போறேன். முடிய பாதுகாப்பா வளர்க்குறதும் எப்படிங்கிற டிப்ஸ் தான் சொல்லப் போறேன். அதுக்கு எதுக்குடா இந்த ரோஸ் பூ அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அது ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்கேன். அதாவது இந்த ரோஸ் பூலாம் நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ரோஸ் பூ எப்படி இருக்கு பாருங்க. லைட்டா வெள்ளையா இருக்கு. 2வது ரோஸ் பாருங்க, இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. 3வது ரோஸ் பூ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே வெள்ளையாகி அங்கங்க மட்டும் தான் ரெட் கலர்ல இருக்கும். இப்ப என்னடா சொல்ல வர? அப்படின்னு கோவமா கேட்கறது தெரியுது. சொல்ல வந்துடுறேங்க. அதாவது இந்த ரோஸ் பூ பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெள்ளையா அங்க இருக்கு. அதே மாரி தான் இளநரையும் உண்டாகுது பாருங்க. முதல்ல லைட்டா ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூடும். அப்புறம் ஃபுல்லாமே இளநரையா தான் இருக்கும். அங்கங்க தான் கருப்பு இருக்கும். அதத்தாங்க சொல்ல வந்தேன். ஓ! நீ அப்படி வர்றியா? அப்படின்னு நீங்க சொல்றது காதுல கேட்குதுங்க. இந்த இளநரைய போக்கி பக்கத்துல ஜட போட்டு ஒரு அக்கா நிக்கிறாங்களே, அதே மாரி நல்ல முடி உங்களுக்கு வளரணுமா, ஜென்ஸுக்கா இருந்தாலும், லேடீஸ்க்கா இருந்தாலும் சரி, இந்த ஒரு டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இளநரையாவது, முதுநரையாவது எந்த நரையும் உங்ககிட்ட வராது. நீங்க தோள்பட்டா நொர வரையுமே வளைஞ்சு உங்க தலையில நர வராது. அது என்னன்னு நீங்க பாஷா படம் ரேஞ்சுல கேட்கறது என் காதுல கேட்குது. எப்படி கேட்குறீங்கன்னா, "சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த இளநரைய போக்குறத சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படின்னு கேட்கறது என் காதுல கேட்குங்க. சரி, சரி. ஓவரா பேசாத. அது என்னன்னு சொல்லி தொல. அப்படின்னு சொல்றது என் காதுல கேட்குது. வாங்க அது என்னலாம் பார்த்துருவோம். அதுக்கு தேவையான முதல் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கருவேப்பில தாங்க. அதாவது கருவேப்பில தானே அப்படின்னு சாதாரணமா நினைக்காதீங்க. நம்ம வீட்ல இந்த கடைசி பிள்ளைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுப்போமோ, அதே மாரி இந்த கருவேப்பிலையும் அவ்வளோ முக்கியங்க. அந்த கருவேப்பில ஒரு கைக்குத்த அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னன்னா, 2வது இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஜீரகம். அதாவது மனுஷத்துல ஒவ்வொரு ரகம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி நம்ம முடிக்கு இந்த ஜீரகம் ரொம்ப நல்லது. இந்த ஜீரகத்த 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு கேட்டு போங்க. அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு கேட்காம லஞ்ச் சாப்பிட போயிறாதீங்க. ஏன்னா, அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இஞ்சி. அதனால தான் லஞ்ச். ஓ! எப்படி கோட்டு விடுது பைபிள்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் இஞ்சி தாங்க. அந்த இஞ்சில ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. துண்டு எடுத்த உடனே தேங்காய் துண்டான்னு கேட்றாதீங்க. நம்ம தேவையான துண்டு இஞ்சி துண்டு. அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கும்போது என்னன்னா, தயிரு. போடா அப்படின்னு சொல்லாதீங்க. நல்ல தயிர கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இவை அனைத்தையும் எடுத்துக்கோங்க. தூய தமிழு. சரி, சரி நார்மலாவே பேசுறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸியில எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது அரைக்கிற மாரி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸியில இதோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு உண்மையில சூடு சொரணை இருந்தா உப்பு சேர்த்துக்கோங்க. கோவப்படாதீங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். உப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில அப்படின்னு போட்டு அரைச்சுக்கோங்க. ஏதோ கத்துதுன்னு நினைக்காதீங்க. மிக்ஸி ஜார் தான் கத்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இப்படி மிக்ஸிய கத்த விட்டுட்டு, மோர் மாரி ரெடி பண்ணிக்கோங்க. மோர் மாரி ரெடி பண்ணி தினமும் ஒவ்வொரு நாளும் காலையில 9 மணி அளவுல குடிச்சீங்கன்னா, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இத குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இளநரை, முதுநரை எந்த நரையும் வராது. நரங்கிற குறை இருக்காது, ஒண்ணும் இருக்காது. முடி வந்து உங்களுக்கு அவ்வளோ கருமையா இருக்கும். பல பேர் சின்ன வயசுலயே இந்த இளநரை வந்து அதனால ரொம்ப வயசானவங்க மாரி தெரிவாங்க. இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இளநரைங்கிற ஒரு பேச்சுக்கே இடமே இருக்காது. அதாவது இளநரை வந்தவங்க தான் இத குடிக்கணும் இல்ல. இளநரை வராதவங்களும் இது குடிச்சீங்கன்னா, இளநரை வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாக்கவும் செய்யலாம். இளநரை உங்களுக்கு வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஏதாவது திட்டியாவது கமெண்ட் போடுங்க. நல்லா இருந்தா நல்லதுன்னு சொல்லுங்க. நல்லா இல்லன்னா நல்லதுன்னு சொல்லுங்க. ஏன்னா, நீங்க சொல்ற கமெண்ட்ல தான் நம்ம எந்த லெவல்ல இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். அதனால பார்த்து சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ்.